வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ வழியாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பொதுவாக கலர்ஃபுல்லான உணவுகள் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லான உணவுகள் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. ஆனால் அதை எந்த டைமில் எவ்வளோ அளவு எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றின முழு விவரங்களை இன்றைக்கி நம்ம வீடியோ வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உணவுகளில் இயற்கை தரக்கூடிய காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் பல வண்ணங்களில் காணப்படுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பச்சை, சிவப்பு, ஊதா அப்படிங்கிற வண்ணங்கள் தான் அதிகமாகவே காணப்படுது. வானவில் உணவு திட்டம் ஒன்று இருக்குங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அமெரிக்காவில் டாக்டர் கேப்ரியல் கிளான்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க ஒரு சத்துணவு நிபுணர். அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, வானவில் உணவு திட்டம். இது 1992 அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான நிறங்களும் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை 3 வேளைகளுக்கு பிரித்து டெய்லி சாப்பிட்றது தான். சரிப்பா, வானவில் உணவு திட்டம்னு சொல்கிறீங்க, அதில் இந்த கலர்ஃபுல்லான உணவுகள்லாம் சேர்த்துக்கணும், அதையும் 3 வேளை சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க. இதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுனால உடலில் தேவையில்லாத கூடுதல் கொழுப்பு, விஷப்பொருட்கள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் பெறுது. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கூடுது. இளமையாகவும் கூடுதல் சக்தி, உற்சாகத்தோட உடல் காணப்படுது. பொதுவாக மனிதன் 100லேருந்து 1200 கலோரி சத்து தரும் உணவுகளை சாப்பிட்றதுனால இளமை துடிப்போடையும் இருக்கும். ரொம்ப காலத்துக்கு இளமையோட வாழ முடியும். ஃபஸ்ட்டு, சிவப்பு வண்ணமில் இருக்கக்கூடிய உணவுகளை எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கோங்க. காலையில் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரஞ்சு, மஞ்சள் நிறமுள்ள பழங்கள் முன்தினம் நைட் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த காலை உணவு அதை நீக்கும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா தக்காளி சாறு சாப்பிட்லாம். குடலை மிக சிறப்பாக சுத்தப்படுத்துறதுக்கு இந்த தக்காளி சாறு உதவியாக இருக்குமா. சிவப்பான காய்கறி, பழங்களே சிவப்பு உணவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சிவப்பு கலரில் என்னென்ன காய்கறிகள், பழங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. வளர்ச்சிதை மாற்றத்தில் சிவப்பு நிற உணவுகள் அதிகமாக பயன்படுதுங்க. வளர்ச்சிதை மாற்றம் தடை இல்லாமையும் மிக விரைவாகவும் செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. காலையில் ஆரஞ்சு அல்லது தக்காளி மூலமாக தயாரிக்கப்பட்ட சாறு ஒரு கோப்பையோட 2-3 ரொட்டி துண்டு, ஒரு கோப்பை தயிர் அல்லது வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், அன்னாசி, பீச், ஃப்ளம்ஸ் இந்த மாதிரியான பழங்களில் ஏதாவது 1-2 சாப்பிட்டுவாங்க. அன்னாசி பழத்தை ஒரு கோப்பை வரும் அளவுக்கு சாறு எடுத்து வறுத்த ரொட்டி துண்டுகளை சேர்த்து காலை உணவாக சாப்பிட்லாம். ஸோ ஹெல்த்தியானதும் கூட. அடுத்து, பச்சை வண்ண உணவு. இந்த உணவை எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கலாம். கீரைகள், காய்கறிகள், பச்சை வண்ணமுடைய திராட்சை முதலியவற்றில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், தாது உப்புக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த தாது உப்புக்கள் மூலமாக தான் இதயமும் எலும்புகளும் வலிமையை பெறுதான். இதயம் சிறப்பாக இயங்குறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்குமா. இது காரணமாகவே மதிய வேளை சாப்பாட்டில் சப்பாத்திக்கு லெட்டூஸ், வெங்காயம், மிளகாய், சீஸ், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பச்சையான காய்கறிகளை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு சாலட்டுக்களாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சப்பாத்திக்கு 1 கிண்ணம் அளவு சாலட் சாப்பிட்றது நல்லது. இது மட்டும் இல்லாமல் ஆலிவ் எண்ணெய் 1 தேக்கரண்டி, ஏதாவது ஒரு கீரை வகையில் 50 கிராம் அளவுன்னு அவியல் உணவாக எடுத்துக்கிறது நல்லது. இல்லாட்டி காய்கறி சூப் தயார் செஞ்சு அதோட ரொட்டி துண்டு, அப்புறம் பச்சை நிற திராட்சை சாறு சாப்பிட்லாம். இதெல்லாம் மதிய வேளையில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள். அடுத்து, நீல வண்ண உணவு. இதை இரவு வேளையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான். இரவு வேளையில் உணவில் நீங்கள் நீலம், ஊதா, தங்க நிறம், வெள்ளை இதில் ஏதாவது ஒரு பழங்கள், காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்லாம். காரணம், நீலம், கருஞ்சிவப்பு இந்த நிறங்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் உணர்ச்சிகளை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உறக்க உணர்வை தூண்டிவிடுமா, மெல்ல அமைதிப்படுத்தி உறங்க செய்யுமா. இரவு உணவை எந்த மாதிரி திட்டமிடலாம் அப்படிங்கிறதுனால 1 கிண்ணம் முழுக்க சாதம், 1 கிண்ணம் தயிர், பீட்ரூட், கத்திரிக்காய் லேசாக அவிச்சு 2யும் சேர்த்து 1 கிண்ணம் இல்லாட்டி ரொட்டி துண்டுகளோடு சாப்பிட்லாம். இல்லைன்னா பீட்ரூட் சாறு 1 டம்ளர், தயிர் 1 கிண்ணம், 1 ரொட்டி, கத்திரிக்காய் அவியல் 1/2 கிண்ணம் இந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். காய்கறி சூப்பில் லெட்டூஸ், முட்டைக்கோஸ், பசலைக்கீரை, பச்சை ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது அவசியங்க. 1 தேக்கரண்டி அளவில் ஆலிவ் எண்ணெய் தனியாக சேர்த்துக்கோங்க. உணவு முறையால் 1-2 மாதத்தில் உடல் இளமையாக தோற்றமாக மாறும். ஏற்கனவே நீங்கள் வேறு வியாதிகள்னால பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் குறைச்சிடலாம். இதனால் உடலில் சுறுசுறுப்பும் சக்தியும் உங்களால் உணர முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வானவில் உணவு திட்டத்தை மாதத்துக்கு 5 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்களுடைய உடல் எடையை கணிசமான அளவு குறைக்கலாமா. இது மூலமாக 8-10 கிலோ வரை உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிருமா. அழகு அதிகரித்து இளமையாகவும் தெரிவிங்க. 1 மாதத்தில் 10 கிலோ அளவு உடல் பருமன் குறைய வானவில் உணவு திட்டத்தை இனியிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுடைய உடல் எடையும் சீக்கிரமாக குறையும். நீங்களும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க.
என்ன உள்ளங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.